அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட யாத்ரா எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி மந்த்ராலயம் வந்து நம்ம போக இருக்கிறோம். ராகவேந்திரர் அவர்களோட ஜீவ சமாதி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸில் நம்ம விசிட் பண்ண இருக்கோம். ப்ளஸ் அன்னைக்கு வந்து நம்ம உட்காந்து சில சத்சங்கும் நம்ம நடத்த இருக்கிறோம். நீங்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து ஹிமாலயாஸ் யாத்ராவும் போக இருக்கிறோம். மகாவதார் பாபாஜி குகை மற்றும் நீம் கரோலி பாபா ஆசிரமும் போக இருக்கிறோம். அப்புறம் நம்ம ட்ரெக்கிங்லாம் போயிட்டு சில விஷயங்கள் அங்கே உட்காந்து பேசுகிறது அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த யாத்ராவை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பு என்பது ஏதோ நம்ம செய்த செயல்களினால் வந்தது. அப்போது இதுக்கு முன்னாடி ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மம், இந்த மாதிரி பல ஜென்மங்கள் போயிட்டே இருக்குது அப்படின்னும் போது அந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதோட விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இந்த பிறப்பு என்பதை எடுத்திருக்கோம். அப்போ இந்த பிறப்பில் என்ன விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த முன்னாடி செய்த வினைகளுக்கு தகுந்தாற் போல கிடைக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த ப்ரோக்ராம்டு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், உன்னோட விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த விதி எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன செயல் செஞ்சுருக்கிறோமோ அதற்குண்டான அந்த ஒரு விதி என்பது இங்கே அமைஞ்சிருக்குது. அதை அனுபவிப்பதற்காக தான் இங்கே நம்ம இந்த பிறப்பு என்பதை எடுத்திருக்கோம். சரி, அப்போது இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் முன் ஜென்மத்தில் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாமல் நான் செஞ்சுட்டேன், இந்த ஜென்மத்தில் இதை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னா ஆமாம், அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் அங்கே பண்ணியிருக்கிறீங்க, அதற்குண்டான ஒரு விஷயம் இங்கே நடக்கும்போது, திரும்ப ஒரு செயல் நடக்கும்போது தான் அது அங்கே வந்து சமமாகும். சரி, இருந்தாலும் ஏதோ நான் அறிஞ்சும் அறியாமலோ இல்லை தெரிஞ்சும் தெரியாமலோ இந்த மாதிரி நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விளைவு ஏற்படுத்திட்டேன். இப்போ அதற்குண்டான ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எதுவும் கிடையாதா, பரிகாரம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. அதில் ஜோதிட சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் கொடுக்கப்படுது. அப்போது இந்த 27 நட்சத்திரத்தில் தான் ஒரு மனிதர்களும் பிறப்போம். இப்போ இந்த மொத்தமே 27 நட்சத்திரஸ். அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் வந்து எல்லோரோட பிறப்பும். இங்கே நீங்கள் எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த 27 நட்சத்திரத்துக்கு கீழே தான் வந்து பிறந்திருப்பாங்க. அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த ஆலயத்திற்கு செல்லலாம், அப்படி அந்த ஆலயத்திற்கு சென்று வரும்போது என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த முன் ஜென்ம சாபம்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த வினையோட பயன் எல்லாமே அந்த முன் ஜென்ம சாபம், ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சாபம் நீங்கும். அப்போது அந்த ஊழ்வினை பரிகாரமாக இந்த ஸ்தலங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஸ்தலங்கள் சொல்லிட்டு வரேன், நீங்கள் கவனிச்சுங்க. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வரர். இப்போ இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் வந்து இந்த 27 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரம்னு பார்த்துங்க. அந்த நட்சத்திரத்துக்கு நான் என்ன கோயில் சொல்கிறேனோ, அந்த ஸ்தலம் சொல்கிறனோ, அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஓகே, அஸ்வினி நட்சத்திரம் திருநள்ளாறு சனீஸ்வரர், பரணி, திருவாலங்காடு காளி ஆலயம் அந்த அரக்கோணத்திற்கு அருகில, அண்டு கார்த்திகை நாகப்பட்டினம் நாகநாதர் ஆலயம் ஆதிசேஷன். ஓகே, அப்புறம் ரோகிணி திருநாகேஸ்வரம் நாதநாதர், மிருகசீரிட நட்சத்திரம் கதிரமங்கலம் வனதுர்கை. ஓகே, நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களோட நட்சத்திரமா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஸோ மிருகசீரிடம் என்ன அப்படின்னா கதிரமங்கலம் வனதுர்கை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர், திருநெல்லிக்கா திருவாரூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி போகக்கூடிய வழியில் இருக்குது. அண்டு புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி, பூச நட்சத்திரம் குச்சனூர் சனீஸ்வரர், ஆயில்ய நட்சத்திரம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சனீஸ்வரர் சன்னதி. இப்போ பாருங்க, நான் சொல்லக்கூடியது அந்த பிளேஸ் திருப்பரங்குன்றம்னு உடனே நீங்கள் முருகருக்கு கிட்ட நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் சனீஸ்வரர் சன்னதி. ஓகே, அண்டு மக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தில்லைக்காளி ஆலயம் சிதம்பரம், பூர நட்சத்திரம் திருமணஞ்சேரி நாகசாமி, அண்டு உத்திர நட்சத்திரம் வஞ்சியம்மன் தாராபுரம். ஸோ அஸ்தம் சித்திரை எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜதுர்கை அம்மன் திருவாரூர். ஸோ சுவாதி நட்சத்திரம் திருவானைக்காவல் சனீஸ்வரர் ஸ்ரீரங்கம், விசாக நட்சத்திரம் குரு விக்ரம்பை தட்சணாமூர்த்தி மதுரை. ஓகே, அண்ட் அனுஷ நட்சத்திரம் மூகாம்பிகை திருவிடை மருதூர் கும்பகோணம், அண்டு கேட்டை நட்சத்திரம் அங்காள பரமேஸ்வரி பல்லடம், மூல நட்சத்திரம் குருவித்துறை தட்சிணாமூர்த்தி மதுரை, அண்டு பூராடம் திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி பன்ருட்டி, அண்டு உத்திராட நட்சத்திரம் துர்கை தருமபுரம் திருநள்ளாறு, அண்டு திருவோணம் ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் இருக்கிறாங்களா, ஸோ அங்கே தான் திண்டுக்கல் பக்கத்தில். அண்டு அவினி நட்சத்திரம் நாகநாதர் சனீஸ்வரர் கொடுமுடி கரூர், சதய நட்சத்திரம் அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் திருச்செங்கோடு. ஸோ
இந்த திருச்செங்கோடு மலையில் நீங்கள் மேலே ஏறுறீங்கன்னா அந்த அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். பூரட்டாதி நட்சத்திரம் ஆதிசேஷன் காஞ்சிபுரம், அண்ட் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வரர் திருவையாறு, கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஓம்புலியூர் சிவன் சிதம்பரத்துக்கு பக்கத்தில். ஸோ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 ஸ்தலங்கள் நான் கொடுத்துருக்கிறேன். இந்தந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது இந்த முன்னாடி செய்த சில கர்மத்தோட ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். ஸோ இந்த ஊழ்வினையோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இந்த ஸ்தலங்கள் எல்லாமே நீங்க போயிட்டு வரலாம். அதையும் தாண்டி இப்போ நான் இங்கே போயிட்டு வந்துட்டா எல்லாமே மாறிடுமா எனக்கு லைஃப்ல அப்படின்னா, எஸ், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். இன்னும் அதை தாண்டி உங்களோட பர்டிகுலரா இருக்கக்கூடிய உங்களோட இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஹோரோஸ்கோப்பை பார்க்கும்போது எந்த கிரகங்கள் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கு, ராகு கேது பிடியில எந்த மாதிரியான கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு கேந்திரங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் யாரோட சாரம் வாங்கி நிற்கிறாங்க, எந்த கட்டத்துல இருக்கு, ஸோ 1, 5, 9 சொல்லக்கூடிய திரிகோணத்துல எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் நிற்குது, இந்த மாதிரி எந்த தசாபுத்தி போகுது, இப்போ அந்த தசாபுத்தி கூட நம்ம கோச்சாரத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது எந்தெந்த கிரகம் எதோட இப்போ தொடர்பு இருக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு பர்சனோட ஹோரோஸ்கோப் பார்க்கும்போது இன்னும் பரிகாரங்களை ரொம்ப சிறப்பாக சொல்ல முடியும். பர்டிகுலரா இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, வேற லெவல்ல உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ரொம்ப சூப்பரா சொல்ல முடியும். இப்ப நான் கொடுத்த இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் அப்படின்றது பொதுவாக எல்லா நட்சத்திரக்காரர்களும் பண்ணக்கூடியது. ஆனால் ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து பண்ணும்போது உங்களோட பிரச்சனை என்ன, எனக்கு கல்யாணத்தில் எப்படி ஒரு தடை இருக்குது, இது வரைக்கும் எனக்கு 35 வயசு ஆகுது, கல்யாணமே நடக்கல, எனக்கு பணம் வந்தால் நிற்கவே மாட்டேது, எனக்கு குழந்தையோட அமைப்பே இல்லையா அப்படின்னக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கு தொழிலே அமைய மாட்டேது, மனைவி பிரச்சனையாகவே இருக்காங்க, கணவன் பிரச்சனையாகவே இருக்கிறாரு, வீடு விற்க மாட்டேது, அதே மாதிரி கையில் பணம் வந்துச்சுன்னா தங்க மாட்டேது, எப்பயுமே ஏதோ ஒரு கேஸ் ஒன்று போய்கிட்டே இருக்குது, லேண்ட் விற்கல, பூர்வீக சொத்து வரல, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான ஒரு பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக அதுல இருந்து நீங்க வெளியே வரலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம் சார். வணக்கம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்னோட திதி தேவதை ஃபோட்டோவும் என் ஒய்ஃபுக்கும் வாங்கியிருக்கேன் சார். ப்ளஸ் எனக்கு இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்காக சந்திரன் மூலிகை அந்த இது நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தீங்க, பூஜை பண்ணி அது வாங்கியிருக்கேன். அது இப்போ நல்லா எனக்கு பாசிட்டிவாக இருக்குது சார். இப்போ நான் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் பிஸ்னஸ் மலையில் கொடைக்கானல் தாண்டிக்கூடிய அந்த பக்கம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் சார். அது அந்த மாதிரி உள்ளதுக்கு எனக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு எதுவும் நம்ம அந்த மாதிரி அந்த மூலிகை எதுவும் ப்ரேயர் பண்ணி கொடுக்க முடியுமா சார்? எனக்கு கொஞ்சம் அது எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.